இந்த பஞ்சமர் நிலம் என்பது எப்படி? வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் நம் தமிழர் நிலத்தை ஆள வரும்போது, ஆண்டு கொண்டிருக்கும் போது, அன்னைக்கு இருக்கிற இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வை பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான் பாருங்க. சமூகம் சமநிலையில் இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும் தம்பி தங்கிகள், எப்படி வருது பாருங்க. அப்போ நில உடைமையாளர்கள், நிலச்சுவாந்தார்கள், மிராசுதாரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட கூலிகளாக, படிகளாக, படியாட்களாக ஆதி தமிழ் குடிகள், நம்முடைய தமிழ் குடிகள், ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடாது. நம்முடைய தாத்தா, நல்லா கவனிச்சுக்கணும், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் ஆதி திராவிடர் என்பது வரலாற்று பிழை, வரலாற்று பிழை. அரிஜன் என்பது காந்தியின் புரட்டு, காந்தியின் புரட்டு. தலித்து என்பது தமிழின இழப்பு. தாழ்த்தப்பட்டவன் என்பது தன்மானமின்மை, தாழ்த்தப்பட்டவன் என்பது தன்மானமின்மை. அந்த சொல்லை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் என் உடன் பிறந்தார்களே. தாழ்த்தப்பட்டவன் என்ற சொல்லுதானே ஒழிய தாழ்ந்தவன் என்ற சொல்லில்லை. தாழ்த்தப்பட்டவன் யாரோ ஒருவனால் இவன் தாழ்த்தப்பட்டிருக்கிறான், ஆனால் தாழ்த்தப்பட்டவன் தாழ்ந்தவன் அல்ல. அப்போ என்னை தாழ்த்தியவன் எவன்? அதுதான் நம்ம எழுப்புற கேள்வி. இங்க ஆதி திராவிடன் இருக்கிற வரை, திராவிட மாடல் ஆட்சி இருக்கிற வரை ஆதி திராவிடன் தாழ்த்தப்பட்டுத்தான் இருப்பான். ஒரு தமிழன் அரசு அமையும் போது ஆதி தமிழன் அனைத்து உரிமையும் பெற்று நிமிர்வான். அப்ப என்ன ஆயுது? செங்கல்பட்டு, தஞ்சாவூர், திருநெல்வேலி போன்ற வளம் கொளிக்கிற செழிப்பான நீர்வளமிக்க நிலப்பரப்புகளில் எல்லாம் பெரும் பெரும் நிலச்சுவாந்தார்கள் இருக்கிறார்கள். சிலர் அவர்களுடைய நிலத்தில் அவர்களை பயிரிட்டு வேளாண்மை செய்கிறார்கள். ஆனால் பெரும்பாலும் அந்த நிலத்தில் வேலை செய்கிற ஆட்களாக ஆதி தமிழ் குடிகள் பறையர்களை பயன்படுத்துகிறார்கள். மனித அடமானம் பெறுகிறார்கள். மனிதனை அடிமையாக வைத்து வேலை வாங்குகிறார்கள். அப்படி காட்சிப்படுத்தி பார்க்கணும் எப்படி இருக்கும்னு பாரு. 1844 இந்த அடிமை நிலையை மாற்றுவதற்கு பிரிட்டிஷ்கார சட்டம் கொண்டு வந்துவிட்ட பிறகும் இந்த நிலை மாறல. ஏனென்றால் நம் மக்களினுடைய உளவியல் நிலை மாறல. சட்டப்படி இப்படி அடிமையா வச்சு வேலை வாங்க கூடாது. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? விரும்பி, சுதந்திரமாக நாங்கள் விரும்பி முடிவெடுத்து இந்த வேலைக்கு செல்கிறோம் என்று கையெழுத்திட்டு வேலைக்கு போயிடுறாங்க. ஏன்னா வறுமை. வறுமைக்கு காரணம் நிலமின்மை, பொருளாதாரமின்மை. பொருளாதாரமின்மைக்கு காரணம் நிலமின்மை.